இல்லை. கிழக்கு தெரிகிறது. ஏன் தெரியுமா? கிழக்கு மட்டும் நமக்கு தெரிகிறது. அங்கிருந்து தான் சூரியன் உதயமாகி இன்று விடிந்து விட்டது மனிதா ஏழு என்று எது சொல்கிறது? கிழக்கு உன்னிடம் சொல்கிறது. அந்த சூரியன் புலர் விடியல் அப்படியே வந்து அந்த சூரியன் வெளிப்படும் போது, மனிதா இன்னுமா தூங்குகிறாய்? எழு, உழைப்புக்காக ஓடு, சமூகத்தை நாடு, இந்த சமூக சிந்தனையை பாடு என்று சூரியன் சொல்கிறது. ஆனால் அதற்கு 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒருத்தன் நம்மளுக்கு இலக்க சொன்னான். யாரு? தொல்காப்பியர். இன்றைக்கும் இலக்கியம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் பல இலக்கியவாதிகளுக்கே தெரியவில்லை. இலக்கியம்னா சார் அது சார் 10 பாட்டு 8 தொகை, அதுக்கு பின்னாடி வர்ற பக்தி இலக்கியம், இதெல்லாம் சார் இலக்கியங்கள் சார் அப்படின்னா. ஐயோ, இலக்கியம் அப்படின்னா என்னையா அது சொல்லியா அப்படின்னா தெரியல. 4000 வருஷத்துக்கு முன்னால் தொல்காப்பியன் ஒரே வரியில் முடிச்சு கொடுத்து போட்டான். இலக்கு எது என இயம்போதே இலக்கியம். 4000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி விட்டான். அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லவில்லை. அதன் சொல்லாத விளைவு இன்றைக்கு இலக்கு தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். திண்டாடி நிற்கிறான், தள்ளாடி நிற்கிறான், போதையோடு கைகோக்கிறான், பேதைகளோடு நட்பு கொள்கிறான். அதனுடைய விளைவு அடுத்த தலைமுறையை தாய்மொழி உணர்வும் இல்லாமல், இன உணர்வும் இல்லாமல் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற வேதனையை பதிவு செய்யக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தமிழன் ஒரு காலத்தில் களிறு போல் முதமுற்று களம் நாடி பகைசாடி கண்டதனம் வீரமல்லவா, கைகுப்பி பிறவணங்க கடதாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா, விளையாடும் கயர்கண்ணார் விடுகின்ற மலர்களையும் வீரத்தை பேசிய மண்ணல்லவா, இந்த மண்தான் உலக அரங்குக்கே உலக மொழிகளுக்கே தாய்மொழி என்று சொன்னது உண்மை அல்லவா என்பது எப்போது சொல்ல போகிறோம்? அதற்கான வாய்ப்பினை இந்த செங்கல்பட்டு மாவட்ட புத்தக கண்காட்சி உருவாக்கி இருக்கிறது. இதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி சொல்வதற்காகத்தான் தொல்காப்பியன் அன்னைக்கே சொன்னோம். டேய் மனுஷா, இலக்கியம்னா வெறும் சும்மா இல்லை. ஒன்று எது உயர்வான வழிக்கு அழைத்து செல்கிறதோ, எது உன்னதமான வழிக்கு அழைத்து சொல்கிறதோ அதுதான் இலக்கியம். இலக்கு எது என்று எது காட்டுகிறதோ அது இலக்கியம். அதனால தான் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இலக்கியத்தை எது கனம் பண்ணுகிறதோ, இந்த இலக்கியத்தின் இலக்குகளை எது கனம் பண்ணுகிறதோ அது இலக்கணம். இலக்கியத்தை அது கனம் பண்ணுவதனால் அது இலக்கணம் என்று பெயர் சூட்டிய தமிழர்களுடைய சிந்தனம், வீரம், வெற்றி, கொடை, சிறப்பு இதெல்லாம் இன்றைக்கு நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல போகிறோம். இன்றைக்கு சமூகத்தில் அவர்களுக்கான இடத்தினை நாம் இன்னும் சொல்லாமலே விட்டு வைத்ததனுடைய விளைவு, நேற்று வரை புத்தகங்களை படித்த தலைமுறை இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்க்குதோ இல்லையோ செல்லை தேய்க்கிறான். பசங்க கையெல்லாம் செல்லு வந்துருச்சு. எங்கள் அம்மாக்களின் கையிலே தொலைக்காட்சி பெட்டி வந்தது. பெரும்பான்மையாக வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கெல்லாம் ப்ரெஷர், சுகர் வராது, இன்னைக்கு வந்திருக்குது. ஏன்னு காரணம்னா, கரெக்டாக கொண்டுட்டு போய் ஒரு அம்மாவை கத்தியில் குத்துற மாதிரி கொடுப்பான். ஐயோ குத்திடுவானு நினைக்கும் போது அவன் முடிச்சு 4 லைன் போட்டுறான். இந்த இரவு ஃபுல்லாக அந்த அம்மா கத்தியில் குத்திடுவாங்களா, நம்ம தப்பிச்சிடுவாங்களா, இதுக்கு பண்ணி அவங்க ப்ரெஷர் ஏறி அவங்களுடைய நோய்க்கு ஆளாகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இது எப்படி குழந்தைங்களை அடுத்த தலைமுறையை தயார் செய்யக்கூடிய சூழலை உருவாகிவிட்டது. அலுவலகத்திலும் அப்படித்தான். இன்றைக்கு செல்போனோடும் நவீன ஊடகங்களோடும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையை அறிவுபூர்வமாக மாற்றுவதற்காக அறிவியல் இயக்கம் நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறது. அதற்காக அந்த அறிவியல் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் கரவொலியின் மூலம் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா நல்லது செய்கிறவங்கள பாராட்டுறது தான். இப்போ இலக்கு என்ன என்று நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு பையனுக்கும் இன்றைக்கி என்ன உங்களுடைய இலக்கு, அதை எது சொல்லிக் கொடுக்கும்? புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் இதை புத்தக திருவிழான்னு சொன்னாங்க. ஒரு பையன் மேடையில் ஏறும்போது கேட்டான், ஐயா இந்த புத்தகம்னா என்னங்க ஐயா அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்தோம்னா வீடு புதுசாக மாறிடும். வீட்டில் இருக்கிற புழு பூச்சி எல்லாம் ஓடி போயிடும். அதே மாதிரி
இந்த புத்தகத்தை வாசித்தோம்னா நம்முடைய அகம் தூய்மையாகிவிடும். புத்தகத்தை படித்தால் அகம் தூய்மையாகிவிடும், புத்தகமாக மாறும். புத்தகம் படித்தா நம்ம மனசு புத்தகமாக மாறும். அதனால தான் என்னுடைய தமிழன் புத்தகம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிங்களா ஐயா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற பணக்காரர்களும் தமிழர்கள் தாம் பிள்ளைய தமிழில் படிக்க வைக்கிறதுக்காக எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு பையன் என்கிட்ட வந்தான். வந்த உடனே நேராக வந்தான். ஒரு உயர்தரமான கார், அதில் வந்து இறங்கினான். இந்த பையன் வந்தான். வந்து உட்காந்து, தம்பி உட்காருங்க, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறான், நிறையா பணம் வேற அவங்க கொடுத்து இவனுக்கு படிக்க சொல்லி வச்சுருக்கிறாங்க, தமிழ் இலக்கணம் கற்றுக்கணுக்காக வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் வந்தான் உட்காந்தான். வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரரு திருப்பதிக்கு போயிட்டு வந்தார் போல இருக்கு. வந்துட்டு நல்லா மொட்டை அடித்து சந்தனம் போட்டுலாம் தடவிக்கிட்டு வந்து லட்டு பிரசாதம் கொடுத்தார். இந்த பையன் என்னை பார்த்தான், லட்டை பார்த்தான், அவர் தலையை பார்த்தான். அவர் போனதும், தம்பி ஐயா வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை தம்பி, அவர் திருப்பதிக்கு போயிட்டு வந்துக்கிறாரு, அதுக்காக பிரசாதம் கொடுத்துக்கிறாரு, தலையில் என்னன்னு கேட்டான். சந்தனம் தடவி இருக்கிறார்ப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து இந்த கொரியர் பையன் வந்தான். ஒரு கையெழுத்தை வாங்கிட்டான் கொரியர்காரர். வாங்கின உடனே அவர் தலையை பார்க்குறான், என் கையை பார்க்குறான். பையன் பார்த்துட்டு, அங்கிள் வாட் இஸ் தஸ் அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, அவர் தலையை லைட்டாக சொட்ட அப்படின்னு. இந்த பையன் என்ன கேட்டான் ஒரு கேள்வி. அடுத்த தலைமுறை ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்குது, நாம் தான் பயன்படுத்தலை. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சொட்டை அண்டு மொட்டை அப்படின்னா.